இந்த போட்காஸ்ட்டை நான் ரொம்ப கோபமாக தான் பேசுகிறேன், ஆனால் சிரித்த மாதிரி நான் காமிச்சிக்கிறேன். அதுதான் உண்மை. யாருக்கும் சொல்லப்படாத உண்மை, யாருக்கும் தெரியப்படாத உண்மை. அது என்ன படத்து? அதாவது ஆண் நெடில் மாமா நெடில், பெண் குரில். எவ்வளோ கேவலமான அல்பத்தனமான பொறப்புல நாம் அப்படிங்கிற ஒரு சொல்கிற விஷயங்களுக்கு உட்பட்டதாகவே இருக்குது. என்ன படுத்து பேசுகிற ஒன்றும் புரியலை அப்படின்னா, நிறையா பேர் வீட்டில், ஈவன் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பெண் குழந்தைகள், ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் கடந்து வந்த பாதை யாருக்கும் தெரியலை, யார்கிட்டையும் சொல்லவும் படலை. சொல்லப்படாததுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் நான் சில காரணங்களை சொல்கிறேன். ஏன் சொல்லப்படலை, ஏன் நமக்கு தெரியப்படலை, இதுதான் இங்கே விஷயம். என்ன தான் ஆச்சு? சூழும் சுலைமண்டலும் புகைமண்டலமாக இருக்குது இந்த நாட்டில். என்ன ஆச்சு? எவ்வளோ we are in the democratism man, we are in the democratism. நமக்கெல்லாம் நாடு வேணும், விடுதலை வேணும், அங்கீகாரம் வேணும், நானமா சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தடைகளை பற்றி, இவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை பற்றி வெளியவும் தெரியலை, யாருக்கிட்டையும் சொல்லவும் படலை. என்ன ஆச்சு படுத்து? என்ன ஆச்சு அப்படின்னா, த நேம் இஸ், அதுக்கு ஒரு பேர் இல்லை, சைல்டு அப்யூஸ். என்ன நடக்குதுங்க? நம்ம வீட்டிலலாம் பொதுவாக பெண் பிள்ளைங்க பிறந்தாலே ஆதி காலத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணுறது தான் மேட்டர் இருந்தாங்க. பொம்பளை பிள்ளை வேணாப்பா நமக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. கொஞ்சம் காலம் வந்ததுக்கப்புறம் பொம்பளை பிள்ளை வந்தால் மகாலட்சுமி வந்த மாதிரி அப்படின்னாங்க. என் கேள்வி என்ன தெரியுமா? மகாலட்சுமி இப்படி தான் பண்ணுவீங்களாடா? இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க ஒரு பெண் குழந்தைகளுக்கு இந்த போட்காஸ்ட் எபிசோடு ஒரு ஆறுதல். இது ஆறுதல்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கலாம். இந்த போட்காஸ்ட்டு கேட்குற ஒவ்வொரு பெண்ணும் சைல்டு அப்யூஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் மாற்றி நம்ம வாழணும், வாழ்ந்து காட்டணும். அதுதான் சொல்ல வரேன். எங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, வீட்டில் முன்னாடி ஒரு 1990 காலகட்டங்களில் இந்த அளவுக்கெல்லாம் அறிவு இல்லை மீன்ஸ் டெக்னாலஜி சம்மந்தமாக இல்லை, இந்த குட் டச் பேட் டச்சுங்கிற கான்செப்டுக்கே வரல. அப்போல்லாம் என்ன பண்ணாங்க, பொம்பளை பிள்ளையெல்லாம் வெளியே விளையாட விடுறது, வீட்டுக்கு யாராச்சும் சொல்லி பார்த்துக்க சொல்லி விட்றது, அப்படிலாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அது காலப்போக்கில் என்னாச்சு, அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகி போச்சு. வீட்டில் யாருமே இல்லை, இந்த பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்குது. அட்வான்டேஜ், அப்யூஸ் பண்ணுறேன்ட்டு அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டில், பஸ்ஸில் தூக்கி கொஞ்சிறங்கிற பேரில் எல்லா வேலையும். இதெல்லாம் 1990 காலகட்டங்கள்லேருந்து இருந்துச்சு. இன்றைக்கி நான் அந்த டாபிக் பேசுகிறேன் அப்படின்னாலுமே 1990 இப்போ வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் என்ன தான் காலங்கள் வளர்ந்துருந்தாலும், என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் இந்த விஷயம் மட்டும் மாறவே இல்லை. இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கு கூட நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதுக்கெல்லாம் புரிதல் அப்படின்னா, இது கூட வளர்ச்சி மாற்றம் எப்போ மாறுது தெரியுமா? பாதிக்கப்பட்ட பெண்கள் யார்ட்டையும் எதுவுமே சொல்லாமல், நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்தால் அந்த பெண் குழந்தைய நான் நல்லபடியாக பார்த்துக்கணும், எனக்கு நடந்த மாதிரி என் குழந்தைக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சி அப்போ தான் அவங்க பண்ணுறாங்க. அப்போ தான் அதை மாறிட்டுருக்கு இன்றைக்கி வரைக்கும். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் யாருக்கு வாயை திறந்து பேசவும் இல்லை, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலை. நிறைய பேர் சூழ்நிலை என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கு. நிறைய பேர் வீட்டில் யார்கிட்ட சொல்ல முடியலை, இதை சொல்லலாமா வேண்டாமாங்கிற ஒரு நிலம்பம் கூட முடிவு பண்ணுறதுக்கு கூட சுதந்திரம் இல்லாத வீட்டில், நாட்டில் சுதந்திரம் இருந்தும் என்ன, இல்லாட்டி என்ன? இந்த விஷயம் பெருசாக பேசவும் படலை. இதை நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2-3 நாள் பார்த்துருப்பீங்க. 2-3 நாளுங்கிறது ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டா, யூடியூப்னு வரும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் IPL வந்துடும்ல, அப்புறம் பிக் பாஸ் வந்துடும். ஸோ ட்ரெண்டிங் we are go in the trending அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவோம். ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டவங்க வேறு யாரோ இல்லை சார், நம்ம வீட்டில் இருக்க பொண்ணுங்க தான் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் மூல காரணம் அப்படிங்கிறது பெற்றோர்கள் மட்டும்தான். ஆனால் இந்த பெற்றோர்களை மட்டும் குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. போதுமான
கல்வி அறிவு இல்லைங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். நம்ம பிள்ளை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் சார் முடிவு பண்ணணும். ஊரார் விட்டு யார் சொல்கிறாங்க பிள்ளை எப்படி படிக்க வை, பிள்ளை அப்படி படிக்க வை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு இங்கே வேலை இல்லை. உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் வளங்க சார், அது போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இங்கே நிறைய பேர்த்துக்கு நிறைய சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு என்னால் கேட்கவும் முடியல. என்னை தாண்டி எனக்கே ஒரு கோபம், நம்ம எப்படி சொல்கிறதுன்னு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இதை பற்றி பேசுகிறதுக்கும் எனக்கு பேசி தான் ஆகணும், ஆனால் பேசவும் முடியல. கோவம் அவ்வளோ வருது. நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்குப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்ல முடியாமல் லெட்டரில் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க அப்பா இதை லெட்டர்லாம் படித்து பார்த்துட்டு இப்படி இருந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்றைக்கி அந்த பொண்ணோட மனசே செத்துருச்சு சார். அந்த பொண்ணுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும்? நான் உன்னை அப்பா நீ இருக்கியப்பா அப்படின்னு நம்பி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த விஷயத்தை நீ புறக்கணிச்சிட்டு உன் பிள்ளை நீயே இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறியப்பா. அப்போ அந்த பிள்ளை அங்கேயே செத்துருச்சு சார், செத்துருச்சு. என்ன பண்ண முடியும்? பெற்றவங்க பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைக்காமல் இப்போ என்ன பண்ணாலும் சரி, அப்புறம் கடைசியில் ஏதோ நடந்துச்சு அப்படின்னா என் பிள்ளைன்னா யார் என்ன பண்ணுவா? இன்னும் சில வீட்டில் இந்த கொத்தனார் சித்தல் வேலைக்கெல்லாம் போகிறவங்க, அங்கே 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போவாங்க. பிள்ளை கை குழந்தையாக இருக்கும், ஒரு 6-7 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அவங்கள வேலைக்கு கூட்டி போகிறாங்க. வேலைக்கு கூட்டி போனால் பிள்ளையை வேலை பார்க்க சொல்லலை, வீட்டில் யாரும் இல்லை என் பிள்ளையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கூட்டி போகிறாங்க. அங்கே ஒருத்தன் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு தப்பான ஆல்பம்லாம் காமிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணால் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதை அவங்க அம்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லை, நீ வாமா எந்திரிச்சுன்ட்டு அந்த பொண்ணை கூட்டி வரும். அப்போது ஒரு வேலைக்கு நடக்கிற இடத்துல இப்படி இருக்குது. இன்னும் சில வீட்டில் சொந்தக்காரங்க அண்ணன் முறை தான் வேணும், ஆனால் அந்த நாதாரியே அப்படி பண்ணுவான். சாரி, நமக்கு அதோட மரியாதை என்னென்னு கீழ்த்தரமாக தரல, பட் மைக் ஆன் பண்ணி பேசுறதுனால கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறேன்னா, அண்ணனாக இருந்துக்கிட்டு அண்ணன் முறையில் வேணும், அவனே அப்படி பண்ணுறான், அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சில வீட்டில் இதுக்கும் மோசம், 12 வயசு பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பனே தப்பாக நடந்துக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது தான். அது மாதிரி நடந்துக்கிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட போய் சொல்லி அவங்க அம்மா அந்த பொண்ணையும் அவங்க கூட பிறந்த தம்பியையும் கூட்டு போய் இன்றைக்கி வரைக்கும் தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. குடும்பம் பிரியுது. அப்படி என்ன ஆச்சுங்க? நம்ம எவ்வளவோ பேசிகிட்டு இருக்கோம், எவ்வளவோ என்னென்னவோ நடந்துட்டு எவ்வளவோ டெவலப் ஆகிட்ருக்கோம், இன்றைக்கி குவாண்டமையும் மிஞ்சிற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள் இன்னும் மாறலை. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி ஆகுது, அரசம்பட்டி ஆவேரம்பட்டி ஆகுது, எல்லாமே மாறுது சார். நிலமை மட்டும் ஏன் சார் மாற மாட்டேங்குதுங்கிற ஒரு கேள்வி தான். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் அப்பா அம்மா. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட என்ன நடந்தாலும் சொல்கிற அளவுக்கு தைரியம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்காது. நான் இப்போவும் சொல்கிறது, இப்போது இருக்க ஒரு ஜென்ரேஷன் ஒரு கிட்ஸ் இருக்கானுங்க, அவங்க அதாவது யார் தெரியுமா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வந்தவங்க என் பொம்பளை பிள்ளைக்கு என் பெண் பிள்ளைக்கு இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்து பக்குவமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அப்படி இல்லை சார். முன்னாடி 90 காலகட்டங்களில் வீடு வெளியே வாசல் கோவில் அங்கே இங்கே வெளியே சுற்றி விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை சார். ஒரு வீடு விட்டால் ஸ்கூலை விட்டால் வீடு, இதை விட்டால் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், அதுவும் அப்பா அம்மா கூட. இதில் நமக்கு சுதந்திரம் வேறு வேணும், ஏன் ஃப்ரீடம் தடுக்க நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எத்தனையோ சார் இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லப்படாமல் இருக்குது. இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு மியூசியமில் ஒரு ஷோகேஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் சேலை, சுடிதார், பாவாடை தாவணி, நிறைய ட்ரெஸ்ஸு, மாடர்ன் ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு. கடைசியாக அவன் வச்சுருந்தான் ஒரே ஒரு டைப்பர். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை என்ன நினைக்கும்? பொதுவாக அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன வயசில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாம் அப்படியே மறக்காமல் நிற்கும். எல்லாமே சொல்ல முடியாது, ஆனால் மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக நிற்கும். இந்த சைல்டு அப்யூஸ் மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா
இன்னைக்கு வரைக்கும் மறக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. இது அப்போ யார் தான் புரிஞ்சுக்கிறது? அப்பா அம்மாட்ட சொன்னால் அப்பா அம்மா புரிஞ்சுக்கணும், இல்லை அண்ணன் தம்பிகிட்ட சொன்னால் அண்ணன் தம்பி புரிஞ்சுக்கணும், இல்லை யாரும் புரிஞ்சுக்கல, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்கிறேன்னா அவன் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தாண்டி அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற கனவுனோ மனைவியோ அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வந்தாச்சு. நான் சொன்னதில் எல்லாருமே சைல்டு அபியூஸை பண்ணுறவங்களாகவும் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்களாகவும் இருக்காங்க. அப்பா தப்பாக நடந்துக்கிட்டார், அண்ணன் தப்பாக நடந்துக்கிட்டான், தம்பி தப்பாக நடந்துக்கிட்டான், ஸ்கூலில் டீச்சர் தப்பாக நடந்துக்கிட்டாங்க, டியூஷன் டீச்சர் போனேன், டியூஷனில் எப்படி நடக்குது, அங்கே எப்படி நடக்குது, வேலைக்கு போனேன் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லி 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 வி ஆர் இந்த ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் ஃபோன் டெவலப்மெண்ட்னு சொல்லி வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிற்கிறோம் நிறைய பேர். இது 199% எல்லா பெண்களும் சைல்டு அபியூஸை தாண்டி தான் வந்திருக்காங்க. இதை யார்கிட்டையும் சொல்லவும் படலை, யார்கிட்டையும் பேசவும் முடியலை. காரணம், போதுமான கல்வி அறிவில்லை, அப்பா அம்மா. இதை சொல்கிற அளவுக்கு தைரியமும் இல்லை. அதுதானே உண்மை. பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுமே நீங்கள் அமைதியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ இது. ஒத்துக்கிறேன், சில விஷயங்கள் 10 வயசு 11 வயசு 5 வயசு 7 வயசு பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் நடக்கிறப்போ ஒன்றுமே தெரியாது, இவன் பண்ணுறது தப்பா இல்லை சரியான்னு கூட தெரியாது. ஒரு விவரம் வந்ததுக்கப்புறம், பக்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த வீராப்போட கோவத்தோடு இருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க? அவனை திரும்பி பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் என் கேள்வியே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நர்வஸ் ஆகுறீங்க, என்ன பண்ண தெரில, திரும்பி இப்போ மூஞ்சியில் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கி போகிறனால தான் அந்த மாதிரி நாயெல்லாம் காலில் தூக்கி கெத்தாக நடந்து போயிட்டுருக்கான். அதுதான் உண்மை. நீங்கள் ஒதுங்கி 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 போகிறனால மட்டும்தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை நடக்குது. விவரம் தெரியுது, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. அப்படியும் இல்லையா, யார்கிட்டையாவது சொல்லணும்னு நினச்சா சொல்லுங்கள். யாருமே சொல்ல முடியலையா, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் அழுதுகிட்டு இருக்க போகிறீங்க? அத்தனை நாள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கைக்குடைய ஒருத்தரை கூட நீங்கள் சம்பாதிக்காமல் இருந்தீங்க. என்னோட கேள்வி அதுதான். சில பேர் இதையும் சொல்லுவாங்க, ஊசி இடம் கொடுக்காமல் நூல் எப்படி உள்ளே நுழையும்னு. அவங்களாம் கண்ட செவுனி எப்போ அப்புங்க. நடந்தது எப்போ, எந்த விஷயம் எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். யாராக இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு என்னன்னு தெரியும், நீங்கள் எப்போ என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். இந்த மாதிரி சைல்டு அபியூஸில் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நாளைக்கு கல்யாணம்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் அவங்களோட கணவன் அவங்கள தொட்டாலுமே கூட அவனுக்கு அது ஞாபகம் கடைசி வரைக்கும் குடும்ப பிரச்சனையில் தான் போய் முடியுது. அப்போ அந்த கணவன்கிட்ட கூட நிறைய பேர் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்காங்க. அப்படி என்ன அங்கே இருக்குது எனக்கு தெரியலை. நான் சொன்ன மாதிரி இந்த மியூசியமில் அப்படி ஆடை அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க, டயப்பர் வச்சுருக்காங்க. டயப்பர் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தா லெஜிபிள். யார் நம்மளாம் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ப்ரவுட் டு பி அன் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் இஸ் வெரி ஷேம். இது ப்ரௌடு இல்லை, ஃப்ராடுத்தனங்கிற மாதிரி இருக்குது. சின்ன வயசில் இருக்கிறப்போ அண்ணனை நினச்சிக்கிட்டு அப்படி நிற்பான், கொஞ்சம் அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் 10-15 வருஷம் கழித்து அவனே திரும்பி உங்கள் நிற்கிறான். அப்போது அவனுக்கு ஒரு கில்ட்னஸும் இல்லை. பாதிக்கப்பட்ட நம்ம ஆக்சுவலாக பாதிக்கப்படலை. நீங்கள் மாற்றி புரிஞ்சுக்காதீங்க, நம்ம பாதிக்கப்படலை. சூழ்நிலையை அவன் பயன்படுத்திக்கிட்டான். திரும்பி இந்த சூழ்நிலை எப்படி கையாளணும்னு நினைங்க. நம்ம அவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான் இல்லை. நீங்கள் அடுத்த மேலே வரணுங்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். நிறைய பேர் அதை கடந்து வந்துட்டீங்க, சில பேர் அதை கடந்து வராமையே இருக்கீங்க. கடந்து வராதவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா லைஃப் வில் பி உனக்கு ஜிங்காலாலா. சீரியஸாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நம்பிக்கைக்கு உடையவரை ஒருத்த நீ சம்பாதிக்கல அப்படின்னா பிரச்சனை என்ன, நீ முடிவு பண்ணு. ஆனால் நிறைய பேர் அவங்க பண்ணுறதுலேயும் தப்பு இல்லை. யாரை நம்புறதுனே தெரில, தாசனாகிற மாதிரி தான் இருக்குது இங்கே நிறைய பேர் பொழப்புங்க. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏது பண்ணிகிட்ருக்கோம், யாரை நம்பி நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சி பழகுறோம், அவன் பார்த்தா இப்படியே பண்ணிட்டு போயிடுறான். நம்ம ஒரு அண்ணன் நினச்சி பண்ணிட்டு போகிறோம், தம்பின்னு நினச்சிட்டு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவன் பார்க்குற கண்ணோட்டம் பார்வை வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குற சினிமாலேயும் சரி, பார்க்குற டிவி சீரியல்ஸ்லேயும் சரி, ஒரு பெண் பிள்ளைக்கு தான் குட் டச்லாம் இது, பேட் டச்லாம் இது. யாராச்சும் இப்படி தொட்டால் நீ இப்படி சொல்லணும்,
யாராச்சும் இப்படி நீ பண்ணால் என் அம்மாட்ட வந்து உடனே சொல்லணும் அப்படின்னு பெண் பிள்ளைங்களுக்கு சொல்கிற நம்ம ஏன் ஒரு ஆண் பிள்ளைக்கு நம்மளால் சொல்ல முடியலை? ஏன் ஒரு ஆம்பளை பிள்ளைகிட்ட இப்படிலாம் சொல்லுங்கள், இப்படிலாம் பார்க்கக்கூடாது, எல்லா பொண்ணும் உனக்கு அம்மா மாதிரி தான், அம்மாவை இப்படி தான் பார்ப்பியா, அம்மா அப்படி தான் தொடுவியா, அம்மா அப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லி வளர்க்கலாமே, தப்பு இல்லையே, அப்படி பண்ணலாமே. அதை நம்ம பண்ணலை. ஆம்பளை பிள்ளைலாம் அழக்கூடாது, ஆம்பளை பிள்ளை நெஞ்சு நிமித்தி இப்படி நடந்துகிட்டு இருக்கணும். ஏன் 2 சட்டை பட்டன் கலந்து போயிட்டுருக்குது, இல்லை பேண்ட்டு ஜிப்பு ஒரு பையன் மாட்டாமல் போயிட்டுருக்கான், ஒரு பொண்ணு வந்து பிரதர் ஜிப்பு போட்டுங்க, அப்புறம் சட்டை பட்டனை மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் சிரிச்சுக்கிட்டே மாட்டிட்டு போகிற நம்ம, ஒரு பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகிருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வரல. அதை வந்து ரசிக்கிறானா அவ்வளோ, என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இந்த கேஷுவல் திங்ஸ்லாம் பேரண்டல் கைடன்ஸ்லேருந்து மட்டும்தான் வரணும். நீங்கள் படிக்கிற புக்கில் இருந்தோ எங்கே இருந்துமே வராது. ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே வருது, நல்லதை பார்க்க மாட்டாங்க. எதை எப்படி தேடி பிடிச்சி பார்க்கணுமோ அதை அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சும் ஒரு கண்ணுட்டு தான் இருக்கான். அப்போ இதெல்லாம் யார் சார் சொல்லி புரிய வைக்கிறது? அஸ் எ பேரண்ட்டாக உங்களோட கடமை அதுதான். ஒரு பெண் பிள்ளை இப்படி தான் வளர்க்கணும், ஒரு ஆண் பிள்ளை இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு படிக்கிறோம், பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஆண் பிள்ளை எப்படி வளர்க்கோ பெண் பிள்ளையும் அப்படி வள. அப்போ ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு குட் டச் பேட் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு ஆண் பிள்ளைக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நான். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், எனக்கு லைட்டாக ஒரு கோவம் எங்கே அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்ட. நீங்கள்லாம் வந்து ஒரு விஷயம் ரைஸ் பண்ணி தைரியமாக நீங்கள் நின்றுட்டாலே போதும், யார்ட்டையும் சொல்லணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் தைரியமாக ஆமாடா பெண்ணா உனக்கு அப்படின்னு நெஞ்ச நிமித்தி நின்னீங்க அப்படின்னா நீங்கள் ராஜா. நீ ராஜாவாக இருக்கணுமா, நீங்கள் ராணியாக இருங்க. ராணியை ஆளணும் அப்படின்னா ராஜாவை கல்யாணம் படிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு நாடு இருந்தால் போதும், நீங்கள் ராணி. அதை மட்டும் மயில ஞாபகம் வச்சுக்க போதுமானதுங்க. இங்கே யார் வாழ்க்கையும் யாரும் பிடிச்ச வைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி விஷயங்களை வெளியே யாரும் பெருசாக பேசப்படலை. அதனால தான் இங்கே நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை நிறையா நடக்குது. நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம சயின்ஸ் புக்கில் இந்த +1 +2 ரீப்ரொடக்ஷனுங்கிற பாடம்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் ஸ்டாஃப்ஸு சில பேர் நடத்தாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறதுனால தான் அங்கே ஸ்கூலில் இருந்து எவாலுவேட் ஆகி காலேஜுங்கிற போகிறப்போ அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தியாசமாக இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். அப்போது இந்த உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு? இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், நான் இந்தியனே இல்லை, எனக்கு இந்தியா நாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக தயாராக இருக்க நிறைய பேர் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நமக்கு நாடு டெமோக்ரட்டிசம் முக்கியம், சோசியலிட்டிசம் முக்கியம், பாலிட்டிக்ஸ் முக்கியம், 2026 யார் வருவா, யார் போவா, யார் வந்தா என்ன, யார் போனா என்னையா, உன் வீட்டில் உன் பொன் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது தான் கேள்வியே. இது எனக்கு இந்த போட்காஸ்ட் எனக்கு எப்படி முடிக்கிறதுன்னு கூட தெரில. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியாக தான் வைக்கிறேன். என்ன பண்ணலாம் சார், என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறதுனே தெரியல. பெண் பிள்ளைகள் நம் நாட்டு கண்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் கண்ணையும் மகாலட்சுமி இப்படி தான் பண்ணுவியா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. இந்த போட்காஸ்ட் கேட்டுட்ருக்க எத்தனையோ பெண்மணிகள், நீங்கள் ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் இப்போ கண்டிப்பாக நார்மலாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை பிரதர், இந்த அப்படிலாம் இல்லை, எனக்கு இன்னுமே உறுத்துக்கிட்டு தான் இருக்குது, நான் யார்ட்டையும் சொன்னது கூட இல்லை அப்படின்னா, நீங்கள் தைரியமாக voice.off.bk என்னோட இன்ஸ்டா பேஜ் என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட ஷேர் பண்ண தான் நினச்சிக்கோங்க. லைஃப் வில் பி ஜிங்கலால அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுங்க. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. நீங்கள் லோவில் இருந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்களை எதிரியாக பார்க்குறவங்களாம் கூட ஹையில் போயிட்டாங்க. நம்ம இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ வாழ்க்கை ஜிங்கலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும். நிறைய பேர் ரிக்கவர் ஆகிருப்பீங்க. சில பேர் ரிக்கவர் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா யார்ட்டாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சி என்னோடய இன்ஸ்டா பேஜில் போய் தைரியமாக சொல்லுங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து என்னால் என்ன சொல்லணும்னு நான் சொல்கிறேன். நம்ம பேசுவோம். இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. உலகம் ஒன்றும் யாரையும் எதுவும் முழுங்கிடாது. டைம் இருக்குது. ப்ராசஸ் ரொம்ப வெயிட்டிங்காக தான் போகும். எனக்கு பேசக்கூட இல்லை. ஸோ இந்த வருஷத்தோட இந்த எபிசோடு தான் கடைசி எபிசோட். நம்ம அடுத்த எபிசோட் அடுத்த வருஷத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லலாம்.
2026 புதுசாக ஆரம்பிப்பேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு எபிசோடு மாறி வருஷம் மாறி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறணுங்கிறதுக்காக என்னோடய இடத்துல இருந்து என்னோடய வாய்ஸில் ஒரு எபிசோட் இதை நான் இங்கேருந்து ரைஸ் பண்ணுறேன். இன்னும் சிம்பிளாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை உங்கள் கூட தனியாக இருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கான சந்தர்ப்பம் இல்லை, அது உங்களுக்கான பொறுப்பு. அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும் பத்திரமா. அதை விட்டு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ் பண்ணால் ஒருத்தர் வாழ்க்கையில் அடுத்த வரக்கூடிய தலைமுறையே நீங்கள் கெடுக்குறீங்க. எண்ணத்தை விதைச்சி தேவையில்லாத வழியில் வேண்டாம். இது இந்த போட்காஸ்ட்டை கேட்டுருக்க எல்லா ஆண் பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன். பெண் பிள்ளைங்கள் தைரியமாக முடிவெடுங்க, பார்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இங்கே ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. நம்ம தைரியம் நின்றுக்கலாம். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் டவுன் ஆகாதீங்க, யாருக்காகவும் டவுன் ஆகாதீங்க, மேலே போயிருங்க. அடுத்து பீக் லெவலில் தான் நம்ம இருக்கணும், பார்த்துக்கலாம். எத்தனையோ பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். லைஃப் வில் பி இங்காலலாமா